Hello friends, welcome back to English கற்கலாம். அவர்கள் என்னை விருந்திற்கு அழைத்தால் நான் செல்வேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்னைய கூப்பிட்டா நான் போவேன், நீ இப்போ சாப்பிட்டு முடிச்சேன்னா நம்ம விளையாட போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நடந்தால் இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி சென்டென்சஸை இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பர்டிகுலராக என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் அப்படின்னா அப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் அப்படின்னா ஆல், அதாவது தமிழ் மீனிங் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வரும். இதை நம்ம இந்த சென்டென்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் என்னை விருந்திற்கு அழைத்தால் நான் செல்வேன். அவங்க என்னைய பார்ட்டிக்கு கூப்பிட்டா நான் போவேன். சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? we have to find out the subject. ஓகே, ஸோ அவங்க என்னை அழைத்தால், அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்னை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்குது. அப்போ இதில் எதை சப்ஜெக்டாக எடுக்கணும் அப்படின்னா, இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அழைத்தால், இந்த வேர்பை யார் செய்ய போகிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் கூப்பிட போகிறாங்க இல்லையா. ஸோ அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல அவர்கள் என்னை விருந்திற்கு அழைத்தால்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆள், அழைத்தால், அந்த ஆள் வருது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த சென்டென்ஸை எழுதணும். அப்போது இதில் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நோ, திஸ் சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இது முடிஞ்சு போச்சு. நான் செல்வேன் ஒரு முழுமையான வாக்கியம். ஆனால் இதில் விருந்திற்கு அழைத்தால் இதில் தான் என்ன செஞ்சுருக்கு, இந்த வேர்ப் அப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால தான் நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாமா? அப்போது இஃப் தே, இதுக்கடுத்து வேர்ப் வரணும். சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? வேர்ப். அழைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இன்வைட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால நம்ம V1 வேர்பே எழுதலாம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இஃப் தே இன்வைட், அவர்கள் அழைத்தால் யாரை? என்னை அப்படிங்கிறதுக்கு மீ. இஃப் தே இன்வைட் மீ, அவர்கள் என்னை அழைத்தால் எதற்கு? விருந்திற்கு. அப்போ இக்கு அப்படிங்கிறதுக்கு டு, விருந்துக்கு என்ன சொல்லுவோம்? த பார்ட்டி. இப்போ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கடுத்து இதை நம்ம எழுதணும். நான் செல்வேன். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுனால நம்ம இந்த வேர்ப் V1 வேர்ப்லேயே எழுதிட்டோம். பட் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? நான் செல்வேன். அப்போ இந்த செயல் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, இனிமேல் தான் நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது? நான். அப்போது ஐ, ஃப்யூச்சர்ன்றதுனால வில். செல்வேன், கோ, ஐ வில் கோ. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ இதே மாதிரி நம்ம இஃப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்க்கும்போதும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? அவர்கள் என்னை விருந்திற்கு அழைத்தால் நான் செல்வேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நாம் இப்பொழுது புறப்பட்டால் ரயிலை பிடிக்கலாம். நம்ம இப்போ கிளம்புனா ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே தான் இந்த சென்டென்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? நாம் இப்பொழுது புறப்பட்டால், இதையும் எழுதலாம். ரயிலை பிடிக்கலாம், இதையும் நம்ம எழுதலாம். அதாவது இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஐ வில் கோ இஃப் தே இன்வைட் மீ டு த பார்ட்டி, இப்படியும் சொல்லலாம். இஃப் தே இன்வைட் மீ டு த பார்ட்டி ஐ வில் கோ அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம எதை வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். நம்மளுக்கு தேவை this is the separate sentence and இது ஒரு separate sentence, that's all. ஓகே, ஸோ if யூஸ் பண்ணி எழுதும்பொழுது மட்டும் நம்ம இந்த மாதிரி செய்யணும். சில பர்டிகுலரான சென்டென்சஸில் தான் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிடலாமா? நம்ம இப்போ கிளம்புனா, அப்போ இதுதான் என்னது? இஃப் யூஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்போ இஃப் யூஸ் பண்ணி எழுதுறதுனால இஃப் யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் நாம் அப்படிங்கிறதுக்கு வி. If we,
நெக்ஸ்ட் verb என்னது? புறப்படுறது. புறப்படுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? லீவ். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட், அதனால நம்ம V1 verb எழுதியிருக்கோம். இஃப் வி லீவ், நாம் புறப்பட்டால், எப்பொழுது? இப்பொழுது. அப்போ நவ். அவ்வளோதான். இஃப் வி லீவ் நவ், என்ன செய்யலாம்? ரயிலை பிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரயிலை பிடிக்கலாம் இதை எழுதலாமா? இப்போ இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்ட் எது? ரயிலை பிடிக்கலாம், நம்ம ரயிலை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அப்படிங்கிறதுக்கு வி. இதுக்கடுத்து என்னது? verb. பிடிக்கலாம், ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும், செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது we can use can before main verb. ஸோ பிடிக்கிறதுக்கு catch. we can catch. நாம் பிடிக்கலாம் எதனை? ரயிலை. ஸோ the train. இப்பொழுது புறப்பட்டால் ரயிலை பிடிக்கலாம். அவள் இங்கே இருந்திருந்தால் நமக்கு உதவி இருப்பாள். ஒருவேளை அவள் இந்த இடத்துல இருந்திருந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். பட் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், உதவி இருப்பாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இருந்திருந்தால் ரெண்டுமே எதில் வந்திருக்கு? பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை ஸ்டார்டிங்கில் எழுதலாம். இப்போ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதலாமா? இந்த தடவை நமக்கு உதவி இருப்பாள். ஸோ இந்த இடத்துல இந்த வேர்பை யார் செய்கிறா? அவள் அப்படிங்கிறவங்க தான் செய்கிறாங்க. ஸோ ஷீ. உதவி இருப்பாள், திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். அந்த கேனோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? குட். அப்போது ஷீ குட். இதுக்கடுத்து மெயின் verb உதவி. அப்போ ஷீ குட் ஹெல்ப். உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப். யாருக்கு? நமக்கு. நமக்கு அப்படிங்கிறதுக்கு அஸ். ஷீ குட் ஹெல்ப் அஸ். அவள் நமக்கு உதவி இருப்பாள். ஸோ இது ஃபினிஷ்ட். அவள் இங்கே இருந்திருந்தால், ஸோ ஆல். ஒரு விஷயம் நடந்திருந்தால் அப்படிங்கிறதுனால இஃப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவள். ஸோ ஷீ. நெக்ஸ்ட் verb எழுதலாமா? இங்கே இருந்திருந்தால். ஸோ இருந்திருந்தால் அப்படின்னு இருக்கு. இதுதான் இந்த இடத்துல verb. அப்போ பாஸ்ட் டென்ஸில் பி verb என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்குமே மீனிங் என்னது? இரு அப்படிங்கிறது தான். ஸோ அவள் இருந்திருந்தால் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் வாஸ். ஷி வாஸ் ஹியர். அவள் இங்கே இருந்திருந்தால் நமக்கு உதவி இருப்பாள். ஓகே, நீ தினமும் படித்தேன்னா உன்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என் வீட்டு பாடத்தை சீக்கிரம் முடித்தால் பூங்காவிற்கு செல்வேன். ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நான் வந்து பார்க்குக்கு போவேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸில் இது ஒரு சென்டென்ஸ், சீக்கிரம் முடித்தால். பூங்காவிற்கு செல்வேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? பூங்காவிற்கு செல்வேன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல செல்வேன் அப்படிங்கிறது ஒரு verb. இதை செய்கிறது யாரு? நான். அப்போது அதுதான் என்னது? சப்ஜெக்ட். ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இப்போ செல்வேன். ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் will before the main verb. செல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? go. I will go. நான் செல்வேன். எங்கே? பூங்காவிற்கு. இக்கு அப்படிங்கிறதுக்கு to. பூங்காவுக்கு the park. ஓகே, I will go to the park. நெக்ஸ்ட், இப்போ இது finished. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் வீட்டு பாடத்தை சீக்கிரம் முடித்தால். ஸோ இதில் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இஃப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? நான். ஐ. verb என்னது? சீக்கிரம் முடித்தால். முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ். எதனை முடித்தால்? என்னுடைய வீட்டு பாடத்தை. என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை.
homework. ஸோ என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்தால், அதுவும் சீக்கிரமாக. ஸோ early. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை சீக்கிரமாக முடித்தால் நான் பூங்காவிற்கு செல்வேன். ஓகே, நெக்ஸ்ட், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் 2 சென்டென்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி அதில் 2 ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ இதுலேயுமே உதவி தேவைப்பட்டால் அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் கேளுங்கள் அப்படிங்கிறதும் ஒரு வேர்ப் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அந்த வேர்பில். ஸோ உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் இது ஒன்று, இதை எழுதிட்டு நம்ம இதை எழுதலாம், கேளுங்கள். ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஆல், ஒரு விஷயம் தேவை என்றால் அப்படிங்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப். யாருக்கு உதவி தேவைப்படுது? உங்களுக்கு. அப்போ யூ. தேவைப்பட்டால் நீட், இஃப் யூ நீட். உங்களுக்கு தேவைப்பட்டால் எது? உதவி. ஸோ ஹெல்ப், இஃப் யூ நீட் ஹெல்ப். இதுக்கடுத்து கேளுங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை எப்படி கேட்போம்? பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க். ஓகே, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் அவனை பார்த்தால் அவனுக்கு செய்தியை சொல்வேன். ஒருவேளை நான் அவனை பார்த்தா நான் அந்த நியூஸை வேணால் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் அவனை பார்த்தால். ஸோ we have to use if. இஃப்க்கு அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நான் அவனை பார்த்தால். யார் வந்து பார்க்க போகிறாங்களோ அவங்க தான் எனது சப்ஜெக்ட். ஓகே, அப்போ நான், ஐ. இஃப் ஐ. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னது? பார்க்குறது. பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவோம்? சி. இஃப் ஐ சி, நான் பார்த்தால். யாரை? அவனை. அவனை அப்படிங்கிறதுக்கு ஹிம். நெக்ஸ்ட், அவனுக்கு செய்தியை சொல்வேன். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். வி கேன் ரைட் ஈஸிலி. அவனுக்கு சொல்வேன். யார் சொல்வா? நான் தான். அப்போ ஐ. ஐ ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால வில். நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னது? சொல்வேன். ஸோ டெல், ஐ வில் டெல். நான் சொல்வேன். யாருக்கு சொல்வேன்? அவனுக்கு. அப்போ ஹிம். இதுக்கடுத்து எதை சொல்லுவோமோ அதை எழுதணும். செய்தியை. அப்போ த நியூஸ். நான் அவனை பார்த்தால் நான் அவனுக்கு செய்தியை சொல்வேன். இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. நீங்கள் என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன். என்ன நடந்தாலும் நான் உனக்காக இங்கே இருப்பேன். ஸோ இதில் வந்து என்ன யூனிக்காக தெரியுது? என்ன வேணுமோ, என்ன சமைச்சாலும், என்ன நடந்தாலும், என்ன ஆனாலும், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக இருப்பேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து வாட்டெவர் அப்படிங்கிற இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம்? வாட்டெவர். ஓகே, இதை ரெண்டையும் சேர்த்து எழுதணும். வாட் எவர், வாட்டெவர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துடலாம். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம்? சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் இதில் வந்து பாருங்கள், உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு சஜஷன். நார்மலாகவே ஒரு சஜஷன் சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்பை ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரியே இந்த சென்டென்ஸில் நம்ம இப்போ எழுதலாம். இதில் உள்ள வேர்ப் என்னது? எடுத்துக்கொள். எடுத்துக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டேக். இதுக்கடுத்து நம்ம எதை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம்? என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த வாட்டெவர் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். இப்போ டேக் அப்படிங்கிறத எழுதியாச்சு, எடுத்துக்கொள். இதுக்கடுத்து என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இப்போ எழுதணும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வாட்டெவரை கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அந்த சப்ஜெக்ட் வச்சு எழுதலாம். வாட்டெவர் யூ want. Take whatever you want. உனக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன். நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதையே நான் சாப்பிட்றேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன வேணாலும் சமைங்க, அதை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ என்ன வேண்டுமானாலும்
அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கு, இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே, நார்மலாக ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு எழுதும் இல்லையா, அதே மாதிரியே எழுதலாம். ஸோ இதில் உள்ள வேர்ப் என்னது, சாப்பிடுவேன். இப்போ இதை நம்ம எழுதிடலாம். இப்போ யார் சாப்பிடுவா, நான் சாப்பிடுவேன். நான் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நார்மல் சென்டென்ஸ், அதனால நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு எழுதுகிறோம். இது ஒரு சஜஷன், அதனால தான் நம்ம இந்த இடத்துல வேர்பை ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, ஐ சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர். ஸோ we are going to write will. நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் என்னது, சாப்பிட்றது. ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை எழுத போகிறோம். நீங்கள் என்ன சமைச்சாலும், அப்போ என்ன வேண்டுமானாலும் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் வேர்புக்கு அடுத்து கொண்டுட்டு வரணும். ஸோ வாட் எவர், இதுக்கடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் எழுதிடலாம். நீங்கள் சமைக்கிறது, இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் இல்லையா. வாட் எவர் யூ, நீங்கள்ங்கிறதுக்கு யூ, சமைக்கிறதுக்கு குக். ஸோ இதை சேர்த்து வாட் எவர் யூ குக், இதை சேர்த்து நீங்கள் என்ன சமைத்தாலும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, நீங்கள் என்ன சமைத்தாலும் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். ஓகே, என்ன நடந்தாலும் உனக்காக இங்கே இருப்பேன். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன நடந்தாலும் அப்படிங்கிறது ஒன்று, உனக்காக இங்கே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இல்லையா. ஸோ இதில் நம்ம எதை வேணாலும் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ என்ன நடந்தாலும் அப்படிங்கிறத எழுதிடலாமா. இப்போ என்ன வேணாலும் அப்படிங்கிறதுக்கு வாட் எவர், இந்த வாட் எவர் போட்டுட்டு அது கூட என்ன நடந்தாலும், என்ன சமைச்சாலும், இந்த மாதிரி ஒரு வேர்ட் சேர்ந்து வருது இல்லையா, அதை சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா அது வானாலும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மீனிங் கிடச்சிரும். என்ன நடந்தாலும் அப்படிங்கிறதுனால வாட் எவர் ஹேப்பன்ஸ். இப்போ இது ஃபினிஷ்ட். உனக்காக இங்கே இருப்பேன், ஒரு நார்மலான ஒரு கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். அப்போ யார் இருப்பான், ஐ, நான், ஃப்யூச்சர். ஸோ வில். இதுக்கப்புறம் உனக்காக இங்கே இருப்பேன் அப்படின்னு இருக்கு. அப்போது ஐ வில் பி. பி அப்படின்னா இரு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, ஐ வில் பி, எங்கே இருப்பேன், ஹியர். ஐ வில் பி ஹியர், யாருக்காக இருப்பேன், உனக்காக. காக அப்படிங்கிறதுனால ஃபார் யூ, உனக்காக. என்ன நடந்தாலும் நான் உனக்காக இங்கே இருப்பேன். ஓகே, இது என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உனக்கு என்ன தேவையோ அதை கேள், உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ உனக்கு என்ன தேவையோ, என்ன வேணாலும் தேவைப்படும் இல்லையா, அதை என்கிட்ட கேளு அப்படிங்கிறது தான் மறைமுகமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வாட் எவர் யூஸ் பண்ணலாம். ஸோ உனக்கு என்ன தேவையோ, அப்போ இந்த இடத்துல என்ன வேணாலும் தேவைப்படலாம் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ சேர்த்து எழுத போகிறோம். வாட் எவர், யாருக்கு, உனக்கு. அப்போ வாட் எவர் யூ நீட், உனக்கு என்ன தேவையோ, அவ்வளோதான், ஃபினிஷ்டா. நெக்ஸ்ட்டு அதனை கேள். சும்மா கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம், ஜஸ்ட் ஆஸ்க். தட்ஸ் ஆல். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அமைதியாக இரு. ஸோ என்ன நடந்தாலும் சரி அமைதியாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறதையும் அமைதியாக இரு அப்படிங்கிறதையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் எழுதணும் இல்லையா, வாட் எவர் யூ நீட், உனக்கு என்ன தேவையோ. ஸோ இது கூட சேர்ந்து அதை நம்ம சேர்த்து எழுதிட்டோம்னா அது சேர்ந்து வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ வாட் எவர், இதை இப்போ நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுக்கான மீனிங் நம்மளுக்கு கிடச்சிரும். வாட் எவர் சூழ்நிலைங்கிறதுக்கு சிச்சுவேஷன், அவ்வளோதான். வாட் எவர் த சிச்சுவேஷன், அமைதியாக இரு. இப்போ நம்ம ஒரு சஜஷன் அல்லது ஆர்டர் கொடுக்கும் பொழுது ஜஸ்ட் we can start with the verb. இப்போ இரு அப்படிங்கிறதுக்கு be, அமைதிங்கிறதுக்கு calm. That's all. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அமைதியாக இரு. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம்,
நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நீ என்ன வேணாலும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது, யூ. யூ சொல்லலாம், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். யூ கேன் மெயின் வெர்ப் என்னது, சொல்கிறது. ஸோ யூ கேன் சே, நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இப்போ வாட் எவர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். வாட் எவர், என்ன வேணுமானாலும் அப்படின்னா என்ன தேவைப்படுதோ, அப்போ வாட் எவர் யூ வாண்ட். நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.